சங்கீதம் 118 16 17 கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்களை விவரிப்பேன். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை நான் விவரிப்பேன் என்று பக்தன் அழகாக இங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில உங்களோட யாருடைய கரம் இருக்கு? யாருடைய வார்த்தையை நம்பி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? அநேக நண்பர்களா, உறவுகளா, இந்த உலகத்துடைய வார்த்தைகளா? வேண்டாம் தேவ பிள்ளைகளே, நாம் தோல்வியில போய் நம்ம விடுவோம். அநேகர் நீங்க நம்பினவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலகி தூரமாய் கடந்து போயிடுவாங்க. ஏதோ ஒரு பள்ளத்துல உங்களை தள்ளி அவர்கள் மேலிருந்து பார்த்து அழுகிறதை போல, உங்களை காப்பாற்றுகிறதை போல அவர்கள் சிரித்து கொண்டிருப்பார்கள். ஆனா ஆண்டவருடைய கரம் உங்க கிட்ட இருந்தா நீங்க செய்கிற எல்லா வேலையிலும், எல்லா செயல்களிலும் கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மோசையோடு கர்த்தருடைய கரம் இருந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு. செங்கடலை இரண்டாய் பிரித்தாருங்க. செங்கடலை இரண்டாய் பிரித்தார். வனாந்தரத்துல அநேக அற்புதங்களின் நன்மைகளும் செய்தாரு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரத்தை நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு அவருடைய கரமாய் காணப்படும். அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி விசுவாசிக்கும் பொழுது அது எப்படியாப்பட்ட ஒரு ஆழங்கள் காணப்பட்டாலும், எப்படியாப்பட்ட ஒரு சமுத்திரங்கள் காணப்பட்டாலும், கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை தாங்குகிற தேவனாயிருக்கிறார், உங்களை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார், உங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அதுதான் பாருங்க, கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. நான் சாகாமல் கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன் என்று நீங்களும் நானும் சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிங்க. உங்களுடைய எல்லா வேலைகளிலும், உங்களுடைய எல்லா செயற்கைகளிலும் கர்த்தரை நீங்கள் விசுவாசித்து நீங்க அவருடைய கரத்தை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி வாழும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, யாருடைய கரத்துல நீங்க போயிட்டு இருக்கீங்க? யாருடைய வார்த்தையில நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க? இன்றே விசுவாசிங்க. இனி உலகத்துடைய பொருள், உலகத்துடைய கரம் எனக்கு வேண்டாம், இயேசுனுடைய கரத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இந்த நிமிஷமே நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களை பிழைக்க தேவன் உதவி செய்வார். விசுவாசிங்க. நாம்